கான்கேவிட்டி, கான்வெக்சிட்டி. ஒரு கர்வ் டிரா பண்ணிக்கலாம். அதுக்கு டேன்ஜென்ட். டேன்ஜென்ட்னா நமக்கு தெளிவா தெரியும். ஒரு கர்வ்ல ஒரு பாயிண்ட்ல டச் பண்ணிட்டு போற லைனுக்கு பேர் தான் டேன்ஜென்ட். இன்னொரு கர்வ் டிரா பண்ணிக்கலாம். அதுக்கு டேன்ஜென்ட் டிரா பண்ணிக்கலாம். இந்த பாயிண்ட்ல டச் பண்ணிட்டு போகக்கூடிய டேன்ஜென்ட். இப்ப கவனிங்க, டேன்ஜென்ட்க்கு முக்கியத்துவம் கொடுக்கலாம். எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க போறோம்? டேன்ஜென்ட்க்கு. டேன்ஜென்ட்க்கு மேல கர்வ் இருக்குதா அல்லது கீழே கர்வ் இருக்குதா? இந்த டயகிராம்ல டேன்ஜென்ட்க்கு கீழே கர்வ் இருக்குது. அப்படி டேன்ஜென்ட்க்கு கீழே கர்வ் இருந்தா அதுக்கு பேர் தான் கான்கேவ் டவுன்வர்ட். ஆர் அப்படியே உல்டாவே எழுதிக்கலாம். கான்கேவ்னா கான்வெக்ஸ், டவுன்வர்ட்னா அப்வர்ட். இந்த ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. கான்வெக்சிட்டியில கேட்கிறப்போ அதுக்கு ஆப்போசிட் எழுதிக்கங்க. டேன்ஜென்ட்க்கு கீழே கர்வ் இருந்தா கான்கேவ் டவுன்வர்ட். இப்போ அந்த டயகிராம் பாருங்க. டேன்ஜென்ட்க்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கும்னு சொல்லிக்கிறேன். டேன்ஜென்ட்க்கு மேல கர்வ் இருக்குது. டேன்ஜென்ட்க்கு மேல கர்வ் இருந்தா கான்கேவ் அப்வர்ட். ஆர் கான்கேவ்னா ஆப்போசிட் கான்வெக்ஸ், அப்வர்ட்னா ஆப்போசிட் டவுன்வர்ட். இதுதான் கான்கேவிட்டி, கான்வெக்சிட்டி. அப்போ ஒரே இதை கான்கேவிட்டிலையும் சொல்லலாம், கான்வெக்சிட்டிலையும் சொல்லலாம். அவங்க என்ன கேட்கறாங்களோ அதுல சொல்லிக்கலாம். எதுக்கு இம்பார்ட்டன்ஸ்? டேன்ஜென்ட் கீழே கர்வ் இருந்தா, டேன்ஜென்ட் கீழே கர்வ் இருந்தா கான்கேவ் டவுன்வர்ட், டேன்ஜென்ட்க்கு மேல கர்வ் இருந்தா கான்கேவ் அப்வர்ட். ஒரு ஈக்குவேஷன் கன்சிடர் பண்ணலாம். y equal to x cube. இப்போ இதுக்கு டயகிராம் டிரா பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ஸ் பிளாட் பண்ணிக்கலாம். x க்கு just we are assuming -2, -1, 0, 1, 2. y find out பண்ணலாம். x க்கு பதிலா -2, -2 the whole cube னா -8. இப்போ x க்கு பதிலா -1, -1 the whole cube னா -1. அப்போ y -1. அது y க்கு பதிலா -1. x க்கு 0, 0வை 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணா 0. x க்கு 1, 1 கியூப்னா 1. x க்கு 2, 2 கியூப்னா 8. இப்போ டயகிராம் டிரா பண்ணிக்கலாம். x ஆக்சிஸ், y ஆக்சிஸ், ஆரிஜின். என்ன எடுத்துக்கிறோம்? xல 0, 1, 2. இந்த பக்கம் -1, -2. yல இங்க 2, 2 எடுத்துக்கலாம். 2, 4, 6, 8. -2, -4, -6, -8. பாயிண்ட்னாலே x, y. xல -2, yல -8. -8ங்கிறது இங்க கீழே. அடுத்தது xல -1, yல -1 இங்க இருக்கு. xல 0, yல 0. xல 1, yல 1. xல 2, yல 8. 8ங்கிறது இங்க வரும். அப்ப இதுக்கு டயகிராம் டிரா பண்ணிக்கலாம். இதெல்லாம் இந்த கர்வ் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த பாயிண்ட்ஸ் ஜாயின் பண்ணா கர்வ் கிடைச்சிரு. இப்போ இந்த பக்கம் -∞, இந்த பக்கம் +∞. இதை அனலைஸ் பண்ணலாம். இப்போ நம்ம எந்த டிஃபரன்சியேஷன் கான்செப்டுக்குள்ள போல, ஜஸ்ட் பிராக்டிக்கலா டயகிராம் அனலைஸ் பண்றோம். என்ன பண்ணலாம்னா, இந்த பென்சிலை டேன்ஜென்ட்டா ட்ரீட் பண்ணிக்கலாம். இப்போ இங்க பாருங்க, இந்த -∞ இருந்து 0 வரைக்கும் என்ன நிலைமைன்னு கவனிங்க. இங்க பாருங்க, நீ எந்த பாயிண்ட் எடுத்து டேன்ஜென்ட் வரைஞ்சாலும் டேன்ஜென்ட் கீழே தான் கர்வ் இருக்குது. இந்த 0க்கு முன்னாடி வரைக்கும் 0ல எதுவுமே இல்லை. இப்ப இங்க பாருங்க, கரெக்டான்னு பாருங்க. டவுட்டா இருந்தா எங்காச்சும் ஒரு பாயிண்ட் வச்சுக்கோ. அங்க டேன்ஜென்ட் வரைஞ்சு பாருங்க, டேன்ஜென்ட்க்கு கீழே தான் கர்வ் இருக்கு. இப்போ இங்க பாயிண்ட் எடுத்துக்கலாம், டேன்ஜென்ட் வரைஞ்சு பாருங்க. இந்த பென்சில் டேன்ஜென்ட் ஆக்ட் பண்ணுது, டேன்ஜென்ட் கீழே தான் கர்வ் இருக்கு. அப்போ -∞ இருந்து 0 வரைக்கும் இது -∞ ஜெனரல், என்னைக்குமே ஓப்பன் இன்டர்வல். நம்பருக்கு ஓப்பன் இன்டர்வல் அப்படின்னா, இப்போ இந்த 0ல ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. கான்கேவ் அப்வர்டா டவுன்வர்டான்னு ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. இதுக்கு முன்னாடி கான்கேவ் டவுன்வர்ட், இதை தாண்டி இதுல
என்னென்ன ஜட்ஜ் பண்ண முடியல, ப்ரெடிக்ட் பண்ண முடியல. இதை தாண்டி போறப்போ கான்கேவ் அப்வர்டா போகுது. அப்ப இங்க 0ல ப்ரெடிக்ட் பண்ண முடியல, அதனால ஓப்பன் இன்டர்வல். அப்ப மைனஸ் இன்ஃபினிட்டில இருந்து 0 வரைக்கும் இந்த கர்வ்ல நீ எங்க டேஞ்சன்ட் வரைஞ்சாலும் டேஞ்சன்ட் கீழே தான் அந்த கர்வ் இருக்குது. அப்ப என்ன நிலைமை? கான்கேவ் டவுன்வர்ட். அப்போ 0 டு இன்ஃபினிட்டி எடுத்துக்கலாம். அது ஓப்பன் இன்டர்வல், 0 இன்க்ளூட் ஆகாது. 0ல இருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும். இங்க பாருங்க, இங்க இப்ப நீங்க எங்க டேஞ்சன்ட் வரைஞ்சாலும் அது எப்படி இருக்கு? டேஞ்சன்ட்டுக்கு மேலதான் கர்வ் இருக்குது. டேஞ்சன்ட்டுக்கு கீழே கர்வ் இருந்தா கான்கேவ் டவுன்வர்ட். அது மைனஸ் டு 0. இந்த 0 டு இன்ஃபினிட்டிக்குள்ள பாருங்க, டேஞ்சன்ட் வரைஞ்சா டேஞ்சன்ட்டுக்கு மேலதான் கர்வ் இருக்குது. அப்போ 0 டு இன்ஃபினிட்டி கான்கேவ் அப்வர்ட். அடுத்தது, எந்த இடத்துல வந்தோன்னே ஒரு மாற்றம் நடந்துச்சு? இந்த 0,0ல வந்ததுக்கு அப்புறம் பாருங்க, இதுல இருந்து இது வரைக்கும் அது ஸ்மூத்தா கான்கேவ் டவுன்வர்டா தான் இருந்துச்சு. ஆனா அந்த 0 தாண்டி போறப்ப என்னாச்சு? கான்கேவ் அப்வர்ட். அப்போ இதுக்கு பேர் தான் பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன். அந்த பாயிண்ட் என்ன? 0,0 பாயிண்ட் ஆஃப் அதாவது தமிழ் அழகா சொல்லுவாங்க, வளைவு மாற்று புள்ளி. எந்த இடத்துல வந்து வளைகிறப்போ ஒரு மாற்றம் ஏற்படுதோ அதைத்தான் வளைவு மாற்று புள்ளி, அதாவது பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன். இப்போ நம்ம இப்ப டயக்ராம் ஒரு உருவம் தெரிஞ்சுங்காட்டி அதுல நம்ம பார்த்து சொல்லிட்டோம், இங்க இப்படி இருக்குது, அங்க அப்படி இருக்குது, இங்க இந்த மாற்றம் நடந்துச்சுன்னு. வாட் இஸ் த பியூட்டி ஆஃப் திஸ் டிஃபரன்சியேஷன்? ஒரு டயக்ராம் எப்படி இருக்குன்னே தெரியாது, அந்த உருவமே நமக்கு தெரியாது. ஆனா இதுல இருந்து இதுக்குள்ள இப்படி இருக்கு, அதுல இருந்து அதுக்குள்ள அப்படி இருக்குன்னு சொல்றதா பியூட்டி ஆஃப் திஸ் டிஃபரன்ஷியல் கால்குலஸ். இப்போ ப்ரொசீஜர் படி இத செய்யலாம். y = x3. ரெண்டு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். y ஓட டிஃபரன்சியேஷன் y dash. x ஆல தான் டிஃபரன்ஷியேட் பண்றோம். அப்ப x பவர் n. பவர் கீழ வந்துட்டா அப்புறம் ஒன்னு கம்மியாகுது. 3 கீழ வந்துட்டா அப்புறம் ஒன்னு கம்மியாகுது. இப்போ y dash ஓட டிஃபரன்சியேஷன் y double dash. பவர் கீழ வந்துட்டு ஒன்னு கம்மியாகும். கீழ வரப்ப 2 × 3 6 x பவர் 1. இந்த 2 டைம்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணோம் இல்லையா, அதுக்கு ஈக்குவேட் டு 0 பண்ணணும். கிரிட்டிக்கல் நம்பர்னா ஒரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணதை ஈக்குவேட் டு 0 பண்ணணும். கர்வ் எங்கெல்லாம் வளைஞ்சு போகுதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு. இப்போ கான்கேவிட்டி கான்வெக்சிட்டி ரெண்டு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணதை ஈக்குவேட் டு 0 பண்ணணும். y double dash எவ்வளோ? 6x = 0 into 6 அங்க போனா divided by 6. 0 by 6 னா 0. இப்போ இன்டர்வல் எடுத்துக்கலாம், -∞ to ∞. அந்த ட்வைஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணி ஈக்குவேட் டு 0 வந்து என்ன வந்துச்சு? 0. அதையே இந்த நம்பர் லைன்ல இன்சர்ட் பண்றோம். அப்ப என்னென்ன இன்டர்வல்? -∞ to 0, அப்புறம் 0 to ∞. இதுதான் இன்டர்வல். நெக்ஸ்ட் f double dash x எடுக்கிறோம். பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் கண்டுபிடிக்கிறது, அந்த கான்கேவிட்டி கான்வெக்சிட்டி. ஓகேவா? இந்த டாபிக் பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்றோம் இல்லையா, இந்த டிஸ்கஸ் பண்றப்போ கண்டிப்பா அந்த செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறோம். f double dash இந்த இன்டர்வல் ஏதாச்சும் எடுத்து கொண்டு வந்து அந்த டபுள் டேஷ்ல உண்டே சப்ஸ்டியூட் பண்ணலாம். 0ல இருந்து -∞க்குள்ள 0க்கு இந்த பக்கம் -1 -2க்கு நம்ம -1 எடுத்துக்கலாம். f டபுள் டேஷ்ல சப்ஸ்டியூட் பண்ணுங்க. -1 × 6 -6. -6ங்கிறது நெகட்டிவ். அடுத்தது 0 to ∞க்குள்ள 1 2 3ல டெசிமல் ஏதாவது நம்ம 1 எடுத்துக்கலாம். அதை கொண்டு f டபுள் டேஷ்ல சப்ஸ்டியூட் பண்ணணும். 1 × 6 6 +6ங்கிறது என்னது? பாசிட்டிவ். இப்போ கான்கேவிட்டி சொல்லிக்கலாம். நெகட்டிவா இருந்தா கான்கேவ் டவுன்வர்ட். நீங்க வேர்டிங்ஸ் எழுதிக்க, கான்கேவ் டவுன்வர்ட். பாசிட்டிவா இருந்தா f டபுள் டேஷ் பாசிட்டிவா இருந்தா கான்கேவ் அப்வர்ட். y டபுள் டேஷ்னால் ஒண்ணுதான், f டபுள் டேஷ்னால் ஒண்ணுதான். இன்னும் y ஆக்சிஸோட இன்னொரு பேரு f of x axis, f axis. பாருங்க, கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது இந்த -∞ ∞ 0ல இந்த இன்டர்வல்ல f டபுள் டேஷ் நெகட்டிவ், அதுல பாசிட்டிவ். அப்போ இந்த சைன் சேஞ்ச் ஆகுது. நெகட்டிவ் டு பாசிட்டிவ்க்கு யார் காரணம்? 0. நெகட்டிவ் டு பாசிட்டிவோ அல்லது பாசிட்டிவ் டு நெகட்டிவ்க்கோ யார் காரணமாக்குறாங்க? 0. அப்ப அதுதான் பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷனுக்கு
ரெஸ்பான்சிபிலிட்டி f double dash x changes எப்போ at என்னது x equal to 0. அப்போ இந்த 0 கொண்டு போய் क्वेश्चनல சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். எதுல? இந்த y ல. அப்போ y equal to x க்கு பதிலா 0. 0 cube 0. அப்போ point of inflection is point na x, y, x0, y0. அப்ப 0, 0. பாருங்க. இப்ப நம்ம டயகிராம் எப்படி இருக்குன்னே தெரியாது. அப்ப செஞ்சா பாரு இதே ஆன்சர் தான் வந்திருக்கு. minus into 0 ல concave downward. பாருங்க. 0 to infinity ல concave upward. Point of inflection இங்க. அப்ப procedure ஞாபகம் வச்சுக்கங்க. What is the procedure? The concavity, convexity, point of inflection இந்த வார்த்தைகள் क्वेश्चनல கண்ணுக்கு தெரிஞ்சாலே என்ன பண்ணனும்? கொடுத்துக்கிற ஃபங்க்ஷனை ரெண்டு தடவை twice differentiate பண்ணனும். அந்த twice differentiate பண்ணதை equate to 0 போட்டு வேல்யூ கண்டுபிடிச்சு இன்டர்வல் ஃப்ரேம் பண்ணனும். அந்த இன்டர்வலுக்குள்ள இருக்கிற நம்பர் ஏதாவது கொண்டு போய் f double dash ல சப்ஸ்டிட்யூட் பண்ணனும். f dash ல f double dash செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் தான் equate to 0 பண்றோம். அந்த இன்டர்வல்ல இருந்து செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் தான் சப்ஸ்டிட்யூட் பண்றோம். நெகட்டிவா இருந்தா கான்கேவ் டவுன்வர்ட், பாசிட்டிவா இருந்தா கான்கேவ் அப்வர்ட். பாசிட்டிவ் டு நெகட்டிவ் அல்லது நெகட்டிவ் டு பாசிட்டிவ்க்கு யார் காரணமாக்குறாங்களோ அவங்க தான் ரெஸ்பான்சிபிள் ஃபார் பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன். ஒரு பாயிண்ட்னா x, y, அப்ப x இருக்குது. அந்த y ல உடைய சப்ஸ்டிட்யூட் y கிடைச்சிட்டு அப்ப அத பாயிண்டா எழுதிக்கலாம். டயகிராமேட்டிக் அண்ட் டிஃபரன்ஷியல் ப்ரொசீஜர்.